உயிர்களும் இன்புற்ற வாழ்க. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனைய சுடும் என்கிறார் வள்ளுவர். சினமானது எவ்வளவு கொடியது என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்திலே அனுபவமாக கிடைத்திருக்கும். சினம் எழுந்தால் அது பிறர் உள்ளத்தையும் புண்படுத்துகிறது, தன் உடலையும் தன் மனதையும் கெடூர செய்கிறது. நெருங்கிய நண்பர்களிடத்திலே, சுற்றத்தார்களிடத்திலே, நம்மோடு அன்பு கொண்டு நமது நலத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களிடத்திலே தான் அதிகமாக அடிக்கடி சினம் வருவதை நாம் பார்க்கிறோம். கோபப்படுவதால் முக அழகும் கெடுகிறது, அக அழகும் கெடுகிறது. ஆம், கோபப்படும் போது அதிக தசைகளுக்கு வேலையை கொடுக்கிறோம். இரத்த அழுத்தம் உயர்கிறது. கோபப்படும் போது நம் முகத்தை நம்மாலேயே கண்ணாடியில் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு விகாரமாய் தோன்றும். எப்படி ஒரு கட்டிடம் எழுந்து நிற்க அஸ்திவாரம் மூலமாய் அமைகிறதோ, அதுபோல் நாம் செய்யும் பழிபாவங்களுக்கெல்லாம் அஸ்திவாரமாய் அமைவது சினமே. சினம் என்னும் கொடிய நஞ்சு நம் மனதில் நுழைந்தால் ஆழகால விஷமாகும். நஞ்சு நம் உடம்பில் ஏறினால் இரத்தத்தில் கலந்து மரணத்தை விளைவிப்பது போல் சினம் நம் மனதின் மனித நேயத்தையே கொன்றுவிடும். தன்னைத்தான் காக்கின் சினம் காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். சினமே பல ஆட்சிகள் அழிவதற்கு காரணமாய் அமைந்து இருப்பதை நாம் வரலாற்றை புரட்டினால் அறியலாம். நாணத்தை, கவலையினை, சினத்தை, பொய்யை, அச்சத்தை, வேட்கதனை அழித்து விட்டால் அப்போதே சாவும் அங்கே அழிந்து போகும். மிச்சத்தை பின் சொல்வேன், சினத்தை முன்னே வென்றடிவீர், மேதியினில் மரணமில்லை என்கிறார் மகாகவி பாரதியார். சினம் என்னும் பாம்பு இறந்தால் தாண்டவ கோனே யாவும் சித்தி என்று நினையடா தாண்டவ கோனே என்கிறார் இடைக்காடர் சித்தர். சினம், கவலை எனும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும், உணர்ந்து கொள்வேர் என்கிறார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சினம் தவிர்த்தல் என்ற தலைப்பில் மிக அழகாக நமக்கு தந்துள்ளார்கள். சினம் என்னும் தீய குணத்தை நாம் விரட்டிவிட்டால் நம்மை நாடுவோர் மிகுவர். இன்முகத்தோடு நாம் அனைத்தையும் ஏற்கும்போது அனைத்தும் இனிமையாகவே முடியும். கோபத்தை வென்று வாழ்விலும் வெற்றி நடை போடுவோம். குணம் என்னும் கொன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது என்ற குறளுக்கு இலக்கணமாய் திகழ்வோம். திருச்சிற்றம்பலம்.